Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலின் உபகோவிலாக உள்ள திருவாப்புடையார் சிவன் கோவில் தெப்பக்குளம் சீரமைக்கப்படாமல் உள்ளது. கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தெப்பத்தை சீரமைக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்தும் அறநிலையத்துறை செவி சாய்க்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்டு பெறலாம். நாகேந்திரன், வணக்கம். எத்தனை நாட்களாக இந்த தெப்பக்குளம் கவனிக்கப்படாமல் இருக்கிறது? மக்களுடைய கோரிக்கைகள் ஏன் இன்னும் நிறைவேற்றப்படல? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோயிலாக இருக்கக்கூடிய மதுரை செல்லூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திருவாப்புடையார் அந்த சிவன் கோயிலின் அந்த தெப்பக்குளம் என்பது பல ஆண்டுகளாக சிதலம் அடைந்து மிகவும் சேதமடைந்து காட்சியளிக்கிறது. அந்த கோவிலில் தற்போது 12 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கும்பாபிஷேக பணிகள் என்பது தற்போது அந்த பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த கும்பாபிஷேக பணிகள் நடைபெறும் இந்த நிலையில் அந்த தெப்பக்குளத்தையும் சீரமைக்க வேண்டும் என அந்த கோரிக்கை என்பது இந்த பகுதி பக்தர்கள் சார்பிலும் சிவனடியார்கள் சார்பிலும் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த தெப்பக்குளத்தின் எங்கிருந்து இந்த தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் வருகிறது, இந்த தெப்பக்குளத்தை சீரமைக்க வேறு ஏதும் நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை மதுரையை சேர்ந்த அந்த சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய வைகை ராஜன் என்பவர் கேட்டிருக்கிறார். அவரிடமே நம்ம இது தொடர்பான கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இப்போ இந்த திருவேப்புடையார் கோவில் சம்பந்தமாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெப்பத்தை என்னென்ன மாதிரி பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்கீங்க. குறிப்பாக இந்த கோயிலை அந்த தெப்பத்தை சீரமைக்கிறதுக்கு பணிகள் மேற்கொண்டிருக்கீங்களா, நிதி மேற்கொண்டிருக்கீங்களா அப்படின்றதா, நீர் எந்த பகுதியிலேருந்து வருதுன்னா பல்வேறு கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதில் அதிர்ச்சி தரும் தகவல்களை அதை பதிலாக இந்து அறநிலையத்துறை கொடுத்துருக்காங்க. அது என்னதான்றதை நீங்களே அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள். அதாவது மதுரை இருக்கக்கூடிய மதுரை நகரில் சிவாலயம் என்பது பஞ்சபூத ஸ்தலம். இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் நீர் ஸ்தலமாக இருக்கக்கூடியது இந்த திருவாப்புடையார் கோயில். இந்த திருவாப்புடையார் கோயில் சம்பந்தமாக இங்கே கோவில் தெப்பக்குளம் இருப்பது இங்கே 20 ஆண்டுக்கு மேலாக வரக்கூடிய பக்தர்களுக்கே இங்கே தெப்பக்குளம் இருக்குது தெரியாமல் இங்கே ஒரு பெரிய திரை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. அதனால் தெப்பக்குளத்தை சுற்றியே நிறைய மண்மூடைகளை போட்டு மூடியிருக்காங்க. அதனால் சந்தேகம் ஏற்பட்டு நம்ம ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறோம். இந்த மாதிரி தெப்பக்குளத்தினுடைய நீளம் அளவு என்ன அப்படின்னு கேட்டோம். அது அந்த அளவு மட்டுமே சொன்னவர்கள் தெப்பக்குளம் சார்ந்து எந்த விதமான ஆவணமும் எங்கள்கிட்ட இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறதால குளம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் எங்கள் ஆவணத்தில் இல்லைன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல். அதுவும் ஒரு நீர் ஸ்தலத்தில் தெப்பக்குளமே இல்லை அப்படின்றது இருக்குது. இங்கே பார்த்தா அதை ஒரு மறைவிடம் போல் மூடி வச்சுருக்காங்க. எனவே இந்த பகுதி மக்கள் இந்த கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. நீர் ஸ்தலத்தில் அந்த தெப்பக்குளத்தை நீர் வந்தால் தான் தன்னுடைய வழிபாடு முழுமையாக முடிந்ததாக ஒரு சுவச்சாரிய மரபு இருக்கிறது. அதனால் அந்த நீர் ஸ்தலத்துக்கு உண்டான ஆகம விதிகள் படி இந்த தெப்பக்குளத்தை சீரமைச்சாலும் ஒரு பக்கம் ஆகம விதி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பகுதியில் நல்ல நிலத்தடி நீர் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை சரி செய்யணும் என்று மதுரை மக்களுடைய சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ராஜன், வைகை மக்கள் இயக்கிய ஒருங்கிணைப்பாளர். வணக்கம். அந்த ராகப்பிரியா, அதே போல் இந்த செல்லூர் பகுதியை சேர்ந்த அந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய மணி என்பவர் நம்மிடம் இருக்கிறாரு. அவர் இந்த தெப்பக்குளத்தை சீரமைக்க சம்பந்தமாகவும் அவர் நேரடியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அந்த இணை ஆணையர்கிட்டையும் புகார்கள் கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட ஜேசி அவர்கள் என்ன சொன்னாங்க, இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு அவரிடமே கேட்கலாம். இப்போ இந்த தெப்பக்குளத்தை சீரமைக்கிறதுக்கு மனு கொடுத்துருக்கீங்க, என்னென்ன மாதிரியான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அதாவது இந்த திருவாப்புடையார் திருக்கோயில் நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய உபகோயிலாகும். கிட்டத்தட்ட இந்த கோயில் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கோயில். இதனுடைய தெப்பத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி காமிச்சிருப்பீங்க. இதில் தெப்பம் எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதன் அடிப்படையில் நாங்கள் இப்போ வருங்காலங்களில் வர நவம்பர் 30ஆம் தேதி இந்த திருவாப்புடையார் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான பணிகள் நடைபெற்று வருது. தெப்பம் இப்போதில் சிதலடைஞ்சு இருக்கும்போதும் இப்படி கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணுறாங்களேன்ட்டு இது சம்மந்தமாக இந்த பொதுமக்கள் சார்பாக மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஜாயிண்ட் கமிஷனர் சுரேஷ்குமார் சார்கிட்ட போய் நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி தெப்பக்குளம் இவ்வளோ மோசமாக இருக்குது, இதை நீங்கள் சரி செய்துட்டு நீங்கள் போய் கும்பாபிஷேகத்தை நடத்துங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த கோயிலுடைய தெப்பம் கோயில் பிரகாரத்துக்குள்ளே வரல, அதனால் கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆகம விதிப்படி எப்படி அது சரியாக இருக்குன்னு தெரில. இந்து சமய அறநிலையத்துறை இது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தான் இது எப்படின்னா 13 இத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடத்தணும், அதைத்தான் செய்கிறாங்களே தவிர இதனுடைய ஆகம விதிகளை பின்பற்றணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. இதோட முக்கியமாக குறிப்பு என்னன்னு சொன்னால், இந்த தெப்பத்திற்கான நீர் தேவை இங்கே கிடைக்கிறது ரொம்ப சுலபம். என்ன காரணம்னா, வைகை நதி நீரை ஒட்டி தான்
இதனுடைய திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இதை வந்து இந்து சமய அறநிலைத்துறை இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கோயிலினுடைய தெப்பத்தை சீர் செய்து அதன் பிறகு கும்பாபிஷேக குடமுழுக்கு விழாவை நடத்தணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ராகப்பிரியா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பேசுகிற நாமளே வந்து கேட்டிருந்தோம். இந்த கோயிலுடைய அந்த ஆவணங்கள்லேயே வந்து தெப்பம் இல்லைன்ற மாதிரி ஒரு ஆர்டிஐயில் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. நேரடியாக ஜேசிகிட்ட வந்து இந்த இந்த தெப்பத்தை சீரமைக்க சம்மந்தமாக மனு கொடுத்தப்போ இந்த கோவில் பிரகாரத்துக்குள்ளே தெப்பக்குளம் இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ நேரடியாகவே நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் வந்து காட்டி கொண்டிருக்கிறார். அந்த பச்சை கலர் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கக்கூடிய அந்த உள்பகுதியில் தான் அந்த கோயிலுடைய தெப்பம் என்பது, சிதலமடைந்த தெப்பம் என்பது இருக்கிறது. இந்த புறம் ஒரு 10 அடி தொலைவில் தான் இந்த கோயில் என்பது இருக்கிறது. இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேக பணிகள் ஒரு புறம் நடைபெற்று வரும் நிலையில் இதன் அருகேயே இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தை சீரமைப்பதற்கான அந்த பணிகளை வந்து இந்து அறநிலைத்துறை மேற்கொள்ளவில்லை. மேலும் இந்த கோவில் பிரகாரத்திற்குள்ளேயே இந்த தெப்பக்குளம் இல்லை எனவும் ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு தகவலையும் இந்த இந்து அறநிலைத்துறை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பக்தர்களிடமிருந்து இந்த கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையில் வந்து இந்த இந்து அறநிலைத்துறைக்கு பல்வேறு அந்த வருவாய்கள் வரும் நிலையில், ஆனால் அந்த தெப்பக்குளத்தை வந்து சீரமைப்பதற்கான எந்த விதமான அந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை என வந்து இந்த பகுதி மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து நீர்ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த திருவைப்புடையார் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தை உடனடியாக சீரமைத்து இந்த கும்பாபிஷேக பணிகளுடன் அதையும் சேர்த்து பண்ண வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் வைகை ஆற்றின் அருகே வந்து இந்த தெப்பக்குளம் இருப்பதனால் இதில் வந்து நீர் தேக்கும் போது இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நிலத்தடி நீர் மட்டமும் உயரும் என்பது இந்த பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதனால் இந்த தெப்பக்குளத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்பதே இந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. ராகப்பிரியா, கள விவரங்களை விரைவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.